வணக்கம். பெண்ணே நமக்காக என்ற சேனலில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா அமாவாசை அன்றைக்கி நம்ம எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறதுனால காந்த அலைகள் உருவாகுமா. அதனால் நம்ம நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீடை சுத்தம் பண்ணும்போது கூட கடல் நீர் இல்லைன்னா மாட்டோட கோமியம் இதை கலந்து நம்ம வீடை சுத்தம் பண்ணும்போது வீடு சுத்தம் அடையுமா. அப்புறம் இன்றைக்கி நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கிறதுக்கு அவங்கள நினச்சி விரதம் இருந்து காகத்துக்கு அன்னம் அப்படி இல்லைன்னா நம்ம சமைச்ச சாப்பாடை காகத்துக்கு கொடுக்கும்போது முன்னோரோட ஆசி நமக்கு நேரடியாக கிடைக்குமா. அப்புறம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிடாம லைட்டாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அது எப்படின்னா, நம்ம முன்னாடி புழுங்கல் அரிசியில் சாப்பிட்டா கூட இப்போ இன்றைக்கி பச்சரிசியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு துவரம்பருப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை இன்றைக்கி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் காய்கறியில் நாட்டு காய்கறின்னு சொல்கிற அவரைக்காய், புடலங்காய், வாழைக்காய், அவரைக்காய், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு அதை பயன்படுத்தி சமைக்கும்போது பரங்கிக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி செய்யும்போது ரொம்ப நல்லது. இதுதான் இன்றைக்கி செய்யணுமா. அப்புறம் வெள்ளை பூசணிக்காவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ஏன்னா இந்த பலிலாம் கொடுப்பாங்கல்ல, பலி கொடுக்கறது, அப்புறம் இந்த தலையை சுற்றி பூசணிக்காய் உடைக்கிறது, இந்த திஸ்ட்ரிக்லாம் பயன்படுத்துறதுனால வெள்ளை பூசணிக்காவை அவங்க தவிர்த்துடுறாங்க. அதனால் அது நம்ம பயன்படுத்த வேண்டாம். அது நான்வெஜ்ஜுக்கு சமமான ஒன்றா. விரத நாட்களில் தயவு செஞ்சு அது பயன்படுத்தாதீங்க, தெரியாதவங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம் இதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பூண்டு வெங்காயத்தினால நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி அதில் நிறையா இருக்குதான். அதனால் விரத நாட்களில் அதை தவிர்க்கிறம்போது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உணவுகளை இன்றைக்கி செஞ்சு அதை தான தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. வீடு இல்லாதவங்க யாரும், உறவு சொந்தக்காரவங்க யாரும் இல்லாதவங்க, ஆதரவற்றவங்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்ம முன்னோரோட ஆசி நமக்கு நல்லா கிடைக்கும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா துணி, செப்பல் இது கூட வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இது எதுவுமே முடியலன்னா கூட நம்ம பசுமாட்டுக்கு வாழைப்பழம் 9 வாழைப்பழம் கொடுக்கும்போது அது நம்ம முன்னோரோட ஆசையை நமக்கு கொடுக்குது. நம்ம முன்னோர்களை நினச்சி இன்றைக்கி கும்பிடுறதுனால வாசலில் கூட இன்றைக்கி கோலம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோலம் போட தேவையில்லை இன்றைக்கி. அப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவு அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செஞ்சு அவங்கள நினச்சி நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் வழிபடும்போது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி.